நாம் பொதுவாக டைனோசர்களை கொடூரமான உயிரினங்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் டைனோசர்களை விட மிகவும் பயங்கரமான பண்டைய உயிரினங்கள் இருந்தன என்று சொன்னால் என்ன? கத்தி போல கூர்மையான பற்கள், பிரம்மாண்ட கொம்புகள் மற்றும் பெரிய அளவில் இருந்தவை டைனோசர்களை விட பெரியதாக இருந்தன. டி ரெக்ஸ் ஐ வெட்கப்பட வைக்கும் அளவிற்கு சில பூச்சிகள் கூட உங்கள் அளவு வரை பெரிதாக இருந்தன. முன்னோர் உலகின் கோரமான மற்றும் பயங்கரவாதியான உயிரினங்களை பார்ப்போம் என்று காலம் பயணம் செய்வோம். மெகலடான்ஸ் உங்கள் முன் நீந்த தயாரா? அனைத்து கால மிகச்சிறந்த இரைச்சல்களை கண்டுள்ளோம். இப்போது மெகலடான் ஐ சந்திக்கப் போகிறோம். இந்த முன்னோடி சுறாவின் பெயர் உண்மையில் பெரிய பற்கள் என்று பொருள் படுகிறது. அதைவிட இவை எப்போதும் இருக்கக்கூடிய மிகவும் பயங்கரமான உயிரினங்கள் ஆகும் என்பதை நாம் உறுதியாக கூறலாம், குறிப்பாக அவற்றின் காலத்தில். பூமியில் 3.6 முதல் 23 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு மெகலடான்ஸ் என்றால் மிகப்பெரிய சுறாக்கள் மற்றும் மிகப்பெரிய ஃபிஷ் ஆக இருந்தன. 18 இம் நீளமும் 70 டன்ஸ் எடையும் கொண்ட இந்த கடல் உயிரினங்கள் கட்டாயமாக மிகப்பெரியதும் ஆபத்தானதும் ஆகும். அவர்களின் பிரம்மாண்ட அளவுக்கு நாம் வியப்போடு மிரண்டு போக வேண்டியதுதான். உங்களையும் உங்கள் நண்பரையும் ஒரே சமயத்தில் முழுவதுமாக விழுங்க முடியும் அளவுக்கு பெரிய ஜாஸ் உடையது. அவற்றின் பல பெரிய டீத்கள் அவற்றின் மேல் உள்ள தளபாடங்களை கொண்டு உங்கள் மாம்சத்தை எளிதாக கிழித்து எடுக்கும் அளவிற்கு சரியாக வடிவமைக்கப்பட்டது. மெகலோடான்கள் திமிங்கலங்களையும் டால்பின்களையும் மற்றும் ஒரு சில வேளைகளில் பிற சார்க்குகளையும் உண்டன. நாம் இவற்றை பூமியில் வாழ்ந்த மிக பயங்கரமான டைனோசர்களுடன் ஒப்பிட்டால் மெகலோடான்கள் மிகவும் அதிரடியான உச்சி கொல்லிகளில் ஒன்றாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. வூல்லி மாமத்ஸ். ஓகே, பின் நாம் ஒரு மிருகத்தை பற்றி கவனிக்கலாம். நமது ஆரம்ப மனித முன்னோர்கள் பணியால் ஆன தூய பூமியில் இடிமுழக்கங்களுக்கு நடுவில் சந்தித்த ஒரு அதிசயம் அது தான் வூல்லி மாமத்ஸ். இந்த பிரம்மாண்ட ஜீவராசிகள் கடுமையான குளிர்ச்சியில் கூட வாழ்வதற்கான இயற்கையின் திறனை பறைசாற்றுகின்றன. ஆய்ஸ் ஏஜ் காலத்தில் சுமார் 4 லட்சம் முதல் 4000 வரையிலான காலத்தை இந்த மைமூத்துகள் அச்சமற்று அலைந்து திரிந்தனர். இவற்றின் வியப்பூட்டும் வாழ்க்கை இன்று வரை விஞ்ஞானிகளையும் அறிவியல் பிரியர்களையும் கவர்ந்து வருகிறது. பல ஆண்டுகள் முன்பு மர்மமான வூல்லி மாமத்ஸ் நம் பூமியில் வாழ்ந்து வந்தன. அவர்கள் அழிந்துவிட்டால் மனித இனம் இன்றுள்ள ஆதிக்கம் செலுத்தும் நிலைக்கு வந்திருக்குமா என்று யாருக்கு தெரியும்? வூல்லி மாமத்ஸ் 6 முதல் 8 டன்கள் எடையும் அதிரடி உயரமாக 4 மீட்டர்கள் உயரமும் கொண்டிருந்தன. இந்த மாபெரும் யானைகளின் வளைந்து போன கொம்புகள் சுமார் 4 எம் நீளம் வரையில் இருந்தது. இவற்றின் பயங்கரமான அளவு டைனோசர்களைப் போல பயமுறுத்தும் என்றாலும் இந்த பொருத்தமான ஜம்போக்கள் புல்வகையானவை, அதாவது இவை தாவர உணவை மட்டுமே உண்ணும் விலங்குகள். நமக்கு அதிர்ஷ்டம், ஏனெனில் இவை வேட்டையாட தேவையில்லை. இந்த பகுதியில் நாம் ஒரு பயங்கரமான வேட்டையாடி பற்றி பேசப்போகிறோம், சேபர் டூத் டைகர். இந்த முன்னோர் பூனைகள் சுமார் 10,000 முதல் 2.5 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு பூமியை ஆட்சி செய்தன. அவை அமைதியான அசாசின்ஸ் போல் நிலத்தில் ஊர்ந்து சென்றன, தங்கள் பெரிய பற்களால் இரையை எளிதாக கட்டிப்பிடிக்கின்றன. நம் முன்னோர்கள் எல்லாவற்றையும் வேட்டையாடினர், மம்மோத்துகளிலிருந்து மாஸ்டடான்கள் வரை. நிச்சயமாக உங்கள் மிகவும் பழைய குடும்ப வரலாற்றில் ஒருவர் இந்த பிரம்மாண்டமான மிருகங்களுடன் மோதியிருக்கலாம். மேலும் சேப்பர்டூத் என்ற அதி பிரம்மாண்டமான பூனை ஜாதி சாதாரண வீட்டு பூனை அல்ல, அது 2 அடி நீளம் வரை வளரக்கூடியது. இந்த அதிக பரந்த உடல் தடிமனுடைய 300 கிலோ பிளஸ் எடையுடைய அவர்கள் ஹெட் டு டோ வரை நீளமான உடல் அமைப்பை கொண்டனர் என்று கூறலாம். சயின்டிபிக் நேம் சுஜெஸ்ட் செய்கிறது போல அவர்கள் 2 மாசிவ் மற்றும் ஷார்ப் கேனைன் டீத்தை படைத்திருந்தனர். இவை நீண்டும் வளைந்தும் கோட் போல இருந்தன. இது அவர்களை உண்மையிலேயே பயங்கரிக்க பிரெடடர்ஸ் ஆக்கியது. அவர்கள் தங்கள் பிரேயை அம்புஷ் செய்து அவர்களை ஒரு அதிரடியான தாக்குதலில் வீழ்த்துவார்கள். கடிகாரம் என்று ஒரு ரணகளத்தில் நான் இருந்திருக்க விரும்பவில்லை, ஆனால் இவை வேகாஸில் ரேப்டார் போன்ற மிகவும் ஆபத்தான டைனோசர்களுக்கு கூட சவால் விடுக்கும் விலங்குகள். ஆரம்ப கால பிரைமேட்ஸ் பற்றி சொல்கிறேன். இது உங்கள் முதுகெலும்பில் அதே சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடாது, ஆனால் உண்மையில் நமது முன்னோர்களின் வரிசையில் ஒரு மிகவும் திகிலடிக்கும் உருவம் பரிசீலிக்க வேண்டிய ஒன்று தினோபித்தெகஸ் ஆகும். இந்த பப்பூன் போன்ற பண்டைய பிரைமேட் 5 லட்சம் முதல் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து வந்தன. 1/2 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு, இன்றைய அளவுக்கு பெரியதாக இல்லாமலும் கூட, சுமார் 50 கிலோ எடையுடைய பிரைமேட்ஸ் எனும் இனத்தில் ஒன்று. அப்போதைய காலத்தில் அதன் வகையில் மிக பெரியவை ஆகும். ஒரு புறம் முன்கூட்டியே குறிப்பிடப்பட்ட மிருகங்களுடனும் மேலும் ஆரம்ப கால மனிதர்களுடனும் போட்டியிட வேண்டி இருந்தது. அவை எந்த அளவில் போராடினன என்பது குறித்து யோசிக்கையில் நமக்கு வியப்பாக உள்ளது.
இந்த அதிசயம் போன்ற பண்பாட்டில் உள்ள குரங்குகள் பெரிய பிரிடேட்டர்ஸ் எலசோதரியம் என்ற புதிய பழங்கால விலங்கு ஒன்றினை பார்ப்போம். இது அதன் அழகான மிகவும் பயமில்லா சத்தமுள்ள பெயருக்கு பேர் போனது. அது சைபீரியன் யூனிகார்ன் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் ஏமாற்றப்படாதீர்கள், அவை அரிதாகவோ மாயாஜாலமாகவோ இல்லை. குதிரைகள் என்று நாம் நினைத்தபோது அவை ரைனோசெராஸ் என்ற அற்புதமான உயிரினங்களுக்கு முன்னோடிகள் என்பதை நிச்சயமாக நாம் கவனிக்க வேண்டும். அவை ஒரு பெரிய ஹார்ன் இருந்தது, தலையில் மிகவும் இமைக்காத அளவிற்கு மிகப்பெரியது. அவை சுமார் 4 கீழ் 2 டன் எடை இருந்ததாக நம்பப்படுகிறது. எனினும் அதன் பெரிதும் அவற்றை மந்தமாக்க முடியவில்லை. ஒரு பொழுதும் மெதுவாக கருதப்படாத இந்த விலங்குகள் அவற்றின் நீண்ட கால்கள் மூலம் பரந்த புல்வெளிகளில் அதிர்ச்சியூட்டும் வேகத்தில் ஓடும் திறன் கொண்டிருந்தன. எங்கள் ஃபாசல் ரெக்கார்ட்ஸ் இல் இவற்றின் சான்றுகள் எதுவும் இல்லையெனினும் அவை பதிலடியாக வளர்ந்திருக்கக்கூடிய யூனிகார்ன் ஹார்ன்ஸ் நீளம் 2 மீட்டர் வரை அளவில் இருந்திருக்கலாம் என்பது சாத்தியம். இந்த பாகத்தில் கடந்த காலத்தில் வாழ்ந்த சில விலங்குகள் சற்று வினோதமாகவும் பயங்கரமாகவும் தோன்றலாம். டைனோசர்களுக்கே டஃப் கொடுக்கும் அளவுக்கு வேடிக்கையான ஒரு விலங்கை பார்க்க ஆர்வமாக உள்ளீர்களா? எங்களுடைய முக்கிய விருந்தினரான பிளிப்டோடான் ஒரு பக்காவான ஆர்மர் கொண்ட மம்மல் பற்றிய போக்கு. இது உண்மையிலேயே ஒரு கலக்கல் என்ட்ரி கொடுக்கும் ஜீவி என்று கூறலாம். பிளிப்டோடான் இவை முன்கால ஆர்மடில்லோக்கள் என்பது தான் முதல்காண அவை கவர்ச்சிகரமாக தெரியலாம், ஆனால் அது வேற லெவல். ஒரு தடித்த எலும்பினால் ஆன ஆயுத கவசம் உடன் கிளிப்டோன் கள் 3 மீட்டர் வரை நீளமும் 1 டன் வரை எடையும் கொண்டவை. அவர்களின் கவசம் அபாரமான பாதுகாப்பு தந்தது. இந்த அங்கார்கொரி பெரிய இரும்பு போல ஒரு கிளப் மாதிரி முனையை கொண்டிருந்தது. அது எந்த எதிரியையும் நொடியில் பயமுறுத்தும் வல்லமையான ஆயுதம் ஆகும். ஒரு அங்கசாசுரஸ் என்ற பிராணியின் துணிச்சலில் இது மோதினால் தாங்கி நிற்கும் ஆற்றல் கொண்டது. பீஸ்ட் என்னவொரு அதிர்ஷ்டம்! ஜிப்டோ அவனை எளிதில் அடிப்பான், கீழே விழுந்த சின்ன கால்களில். ஜாயண்ட் காக்ரோச்சஸ் பற்றி பேசலாம். நம்ம உலகத்தில் அவை ஒரு தொல்லையா இருந்தாலும் அவை எப்படி மிகவும் மோசமான வாழ்க்கைக்கு உகந்ததல்லாத சூழல்களில் கூட உயிர் வாழும் சின்னமாக இருக்கின்றன என்பதை காட்டுகின்றன. சுமார் 359 முதல் 299 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு பூமியின் ஆரம்ப கால வாழ்க்கை உருவாக்கத்தின் அதிர்ச்சியை அடுத்து அந்த பழைய வாழ்க்கை ரூபங்கள் எவ்வளவு அசத்தலாய் இருந்தாங்க தெரியுமா? ஒவ்வொரு கிரிட வரைகையும் 9 அடி வரை நீளம் வரை வளர்ந்து மிகப்பெரிய அளவில் திகழ்ந்தன. ஆம், இந்த யுகத்தில் இவைகள் பூமியின் முதல் குடியிருப்பாளர்கள் என்பதால் இவை எந்தவித ஓர் அசாதாரண திறமைகளுடன் சூழலை எதிர்கொண்டார்கள் என்பது ஆச்சரியம் தரும் அளவில் இருக்கும். இவை அந்த காலத்திற்கு பெரியதாக இருந்தன. உங்கள் சமையலறையில் காணக்கூடிய எந்த கரப்பானையும் விட பெரியவை. டைனோசர் பிரிடேட்டர்களுக்கு எதிராக போராட அவைக்கு அதிக வாய்ப்பு இல்லை என்றாலும் அதன் ஆர்மர் எக்ஸோஸ்கெல்டன் நல்ல பாதுகாப்பு அளித்திருக்கும். கவனமா இருங்க. பீனோஸ்காபியஸ் பற்றி பேசப்போவது நான். ஒரு சாதாரண ஸ்காபியோ வை கற்பனை பண்ணுங்க. கேட்டதும் தானே ஸ்கெர்ரியா இருக்கு. ஆனால் ஒரு பெரிய ட்விஸ்ட் உங்களை காத்திருக்கு. அதுவும் ஒரு ஸ்கார்பியன் அன்டேல் நம்மளை விட பெரியதாக இருக்கும். அது தான் இதோட நைட்மேர் ரியாலிட்டி என்று சொல்லலாம். ஸ்கார்பியஸின் டேல் பகுதி மிக பெரியதும் பயங்கரமானதும் ஆகும். இது ஒரு டெட்லி வெனமஸ் ஸ்டிங் கொடுக்க கூடியது. அதோடு அவர்களின் பிரம்மாண்டமான பின்சஸ் உதவியுடன் எதிரிகளை பிடித்து தாக்குவதிலும் மிகவும் திறன் படைத்தவை. பெரும்பான்மை டைனசோர்ஸ் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது அந்த உயரமான பீஸ்ட் எதிர்கொள்வதே. ஆனால் ஸ்கார்பியஸ் உடன் மோதுதல் ஒரு வேறு லெவல் சவாலாகும். மாபெரும் பற்கள் உங்களை பயமுறுத்தலாம். ஆனால் இந்த மாபெரும் தேளின் கதையை கேட்டால் மட்டும் போதாது. இவை பாய்சன் ஐயும் கொண்டது என்பது நிச்சயம் உங்களை அச்சுறுத்தும். என்ன ஒரு பயங்கரமான உருவம் இது! சுமார் 300 மில்லியன் இயர்ஸ் முன்பு வாழ்ந்த ஏனைய உயிரினங்களுக்கு இந்த ஜாயண்ட் ஸ்கார்பியன் களிடம் இருந்து தப்பித்து ஓட வேண்டியது தான் சிறந்த வழி ஆகும். அந்த காலத்தில் இவையே கில்லர் சாம்பியன்கள்.